அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெயின்மாஸ்டர் எடிட்டிங் அப்ளிகேஷனில் எப்படி ஆடியோவை நீங்களே ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன வீடியோ எடிட் பண்ணுமோ அதை எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கும் அதோட டேஷ்போர்டு. இப்போது முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அம்புக்குறி போட்டு காட்டுறேன். மைக் ஐக்கான் போட்டிருக்கும். அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேயருமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஆடியோவோட ரெக்கார்டு அந்த லேயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதை காட்டுறேன். இப்போது ரெக்கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஓப்பன் ஆகும். இப்போது ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணும்போது அந்த கெயின்மாஸ்டரில் இருக்க ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனால் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த இமேஜுக்கு கீழே ஒரு லேயர் இருக்குது. அதுதான் இப்போது ரெக்கார்ட் பண்ண லேயர். நான் எக்ஸாம்பிளுக்கு ரெக்கார்டு ஆகலைனாலும் ரெக்கார்ட் பண்ணுறத ஆப்ஷன் காட்டுறேன். ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்கும். அதை டிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது சேவ் ஆகிடும். இப்போது இந்த லேயர் எப்படி இருக்கோ அதேமாரி லேயர் வந்துடும். அதுதான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதுன்னு அர்த்தம். இது நீங்கள் இமேஜுக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட் பண்ணும்போது உங்கள் ஓன் வாய்ஸ் எதாவது ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வேறு அப்ளிகேஷனில் ரெக்கார்ட் பண்ணி அதை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. கெயின்மாஸ்டர்லேயே இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றினா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கெயின்மாஸ்டரில் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் போடுறேன். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.